மரியாதையும் செலுத்தியிருக்கிறோம். உள்ளபடியே நம்முடைய வீரமங்கை அம்மையார் குயிலி அவர்களுக்கு நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக அரச கடந்த வருடம் போதுதான் அம்மையார் குயிலிக்கு சிலையை நிறுவினோம். அதன் தொடர்ச்சியாக இன்று 2வது வருடமாக இந்த நினைவு நாளை ஒட்டி நாங்கள் அனைவரும் வந்து அம்மையார் குயிலிக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறோம். கரூர் சம்பவத்தில் விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு பண்ணல? தமிழக அரசு பயப்படுதா? இன்னைக்கு நினைவிடத்துக்கு வந்திருக்கிறோம். இது சார்ந்த ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கேளுங்க. நம்முடைய அருந்ததி சமூகத்துக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்முடைய முத்தமிழர் கலைஞர் சார்பாக தான் 3% உள்ளிட ஒதுக்கீடை நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் வழங்கினார். அதன் தொடர்ச்சியாக வெவ்வேறு அருந்ததி சமூகத்தை சார்ந்த மக்கள் இன்று நல்ல முறையில் உள்ளபடியாக உயர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கி அதை போற்றும் விதமாக பல்வேறு பணிகள் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடர்ந்து நம்முடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக வெவ்வேறு அருந்ததியர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் உள்ளபடியே நம்முடைய மரியாதைக்குரிய ஒண்டி வீரன், அதே போல் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த பொல்லான், அதேபடியே நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த குயிலி ஆகிய அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அருந்ததிய மக்களை, அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த அருந்ததியர் அமைப்புகளின் தலைவர்கள், உறுப்பினர்கள் ஆகிய அனைவரும் வந்து இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணியில் இருந்து இன்றைக்கி அங்கே இருக்கிற தலைவர்களுக்கு தேவையான அனைத்து மணிமண்டபம், சிலைகள் ஆகிய அனைத்தையும் இந்த ஆட்சியில் தான் நாங்கள் தொடர்ந்து நிறுவிக்கொண்டு அவர்களுக்கான வருடம் தரக்கூடிய மரியாதையும் நாங்கள் செலுத்தி கொண்டு வருகிறோம். சார், நீங்கள் ஒரு மருத்துவர், அந்த கரூர் சம்பவத்தில் உயிரிழந்ததை ஒரு மருத்துவராக எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் வந்து தனிப்பட்ட முறையில் அதுக்கான வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆணையம், ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்கிறார். இதற்கான நடவடிக்கை தமிழ்நாடு அரசு சார்பாக தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மரியாதைக்குரிய அமுதா ஐஏஎஸ் சார்பாக இன்றைக்கி அதற்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ அமைச்சிருக்கிறாங்க. நேற்று வந்து நம்முடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் அதற்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோவும் இன்றைக்கி தொடர்ந்து நேற்று வந்து பேட்டி அளிச்சிருக்கிறாங்க. இது மாதிரி அவங்கெல்லாம் இன்றைக்கி தொடர்ந்து வீடியோ வழியாக எல்லா பதிலையும் தமிழ்நாடு அரசு சார்பாக அவங்க தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதனால் அது போதும். சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் கைது பண்ணுறாங்க சார். அதுதாங்க, அதெல்லாம் விசாரணை பண்ணி தானே கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார் அவதூறுகளை பரப்பக்கூடாதுன்னு சொல்லி தானே அதுக்கேற்ற மாதிரி தானே அரசோட நடவடிக்கை இருக்குது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.